ஃப்ளவர் வேணி பண்ணலாம். இன்னைக்கு என்னென்ன பூ எடுத்திருக்கேன்னா ரோஸ் பெட்டல்ஸும் நந்தியாவட்டம் பூவும் எடுத்திருக்கேன். இப்போ எப்பயும் கட்டுற மாதிரி வேணி நம்ம கட்ட போறதில்ல, அதே மாதிரி ஊசிலையும் கோர்க்க போறதில்ல. மாலை கட்டுற மெத்தடில் நம்ம இப்போ இன்னைக்கு வேணி பண்ண போறோம். நான் ஏற்கனவே மாலை கட்டுற மெத்தடில் நந்தியாவட்டை வச்சு நான் ஒரு வேணி ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு ரோஸ் பெட்டல்ஸோட சேர்த்து பண்ண போறோம். இப்போ இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த பூவை தவிர கொஞ்சம் ஓரளவு மெல்லிசான த்ரெட், கொஞ்சம் திக்கான த்ரெட், இப்போ இந்த 2 த்ரெட் வேணும். இப்போ நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ கொஞ்சம் பெரிய த்ரெட்டை இந்த மாதிரி எடுத்துட்டு தலையில கட்டுறதுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ அந்த கொஞ்சம் விட்டுருங்க. விட்டுட்டு கொஞ்சம் மெல்லிசான த்ரெட்டை எடுத்து இந்த இடத்துல ஒரு 2ல இருந்து 3 நாட் போட்டுக்கோங்க. முதல்ல இந்த த்ரெட்டை மட்டும் இதுல நாட் போட்டுட்டு அப்புறம் இந்த பெரிய த்ரெட்டோட சேர்த்து நாட் போட்டுட்டீங்கன்னா இது கண்டிப்பா கலண்டு வராது. இப்போ பூ கட்ட ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஆரம்பிக்கும் போது நம்ம எப்பயுமே சாதாரணமா பூ கட்டுற மாதிரி 2 பூ இப்படி வச்சு இந்த சின்ன த்ரெட்டை மட்டும் இதுல சுத்தி இப்படி நாட் போட்டுக்கோங்க. எப்பயும் நம்ம பூ கட்டுற மெத்தட் தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே. இது நல்லா பிடிச்சுக்கும். இந்த மாதிரி இந்த கட்டை விரல் எப்பயுமே நம்ம ஒவ்வொரு தடவை கட்டும் போது இதை பிடிச்சி தள்ளிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அந்த மாலை டைட் ஆயிட்டே வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணணும்னா ஒரு ரோஸ் பெட்டல் எடுத்துட்டு நந்தியாவட்டம் பூவை இந்த மாதிரி வச்சு, அதாவது பூ கொஞ்சம் நல்லா வெளியில தெரியணும், வச்சு இந்த மாதிரி இப்படி சுத்திக்கோங்க. சுத்தி இந்த பூவுக்கு பக்கத்திலேயே இப்படி வச்சு இந்த பூவோட சுத்தி இதோட அடிப்பகுதியில வெளியில எடுத்துடணும். இந்த மாதிரி சுத்திக்கிட்டு இந்த பூவுக்கு பக்கத்திலேயே இப்படி வச்சு மேல இருந்து இந்த பூவை சுத்தி இந்த பூவோட அடிப்பகுதியில இப்படி வெளியில எடுக்கணும். எடுத்துட்டு இந்த கட்டை விரல வச்சு ஒரு இருக்கணும். இந்த மாதிரி வரும். இது பாக்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா அதை பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த மாதிரி வேணி, அதாவது ரோஸ் பெட்டலோ நந்தியாவட்ட பூவும் வச்சு பண்ணும்போது எப்பயுமே சின்ன நந்தியாவட்டம் பூ வச்சு பண்ணாதீங்க. ஏன்னா அது சரியா வராது. பெருசுனாதான் கொஞ்சம் கிரிப் கிடைக்கும். அதே மாதிரி ரோஸ் பெட்டல் ரொம்ப பெரிய பெட்டல் எடுத்தா கூட இது சரியா வராது. கொஞ்சம் மீடியம் சைஸ் பெட்டல்ஸ்ல தான் அது பண்ணணும். பாருங்க, அதோட சுத்தி நம்ம புதுசா வச்சிருக்க பெட்டலுக்கு அடியில கொண்டு போயிடணும். இனி அடுத்து பூ வைக்கும் போது இதுக்கும் பக்கத்துல வைக்கணும். இந்த மாதிரி பிடிச்சிட்டு, அதாவது இதுக்கு பக்கத்துல வைக்கணும். வச்சு இந்த சின்ன த்ரெட்டை இப்படி சுத்தி இந்த பெட்டலுக்கு அடியில கொண்டு வந்துடணும். நீங்க ஆரம்பத்துல பண்ணும்போது வெறும் நந்தியாவட்டம் பூ மட்டும் வச்சு பிராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா இது ரோஸ் பெட்டலையும் வச்சீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் கையில பிடிக்கிறதுக்கு. கரெக்டா இது பக்கத்துல வச்சீங்கன்னா தான் அந்த சர்க்கிள் கரெக்டா வரும். இப்படி சுத்தி இந்த ரோஸ் பெட்டலுக்கு அடியில வச்சு இப்படி எடுத்துடணும். அடியில இப்படி இருக்கும். பாருங்க, ஒரு பாதி சர்க்கிள் வந்துருச்சு. ஆனா ஒவ்வொரு தடவையும் இப்படி இருக்க மறக்க கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் இப்படி
கட்டவரில் வச்சு தள்ளினீங்கன்னா தான் இது வந்து நல்ல நெருக்கமா வரும். இங்க பாருங்க, ஒரு 2 சர்க்கிள் முடிஞ்சது. இந்த பூ வச்சிருக்கோம்னா அதுக்கு பக்கத்துல வச்சு இந்த பூக்கு அடியில இருந்து இப்படி வெளியில எடுக்கணும். இது நீங்க பண்ணி பார்க்கும் போதுதான் ஈஸியா இருக்கா கஷ்டமா இருக்கான்னு தெரியும். இந்த மாதிரி பக்கத்துல வச்சுட்டு இந்த த்ரெட்டை எடுத்து இப்படி மேல சுத்தி அதோட கீழ் பக்கத்துல எடுத்துடணும். எடுத்துட்டு மறக்காம இதுக்கு ஒரு நெருக்கு நெருக்கணும். நம்ம சரியா கரெக்டா பக்கத்துல பக்கத்துல வச்சுட்டு வர்றதுனாலதான் இந்த ரவுண்டு பாத்தீங்கன்னா ஈவன் சைஸ்ல நல்லா வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி வச்சுட்டு இந்த த்ரெட்டை இப்படி சுத்தி அடியில இருந்து இப்படி வெளியில எடுக்கணும். இப்ப பாருங்க, நான் கொஞ்சம் தூரம் பின்னிருக்கேன். இப்ப இவ்வளவு தூரம் பின்றதுக்கு எனக்கு 2 ரோஸ் ஆயிருக்கு. நான் 2 டபுள் பெட்டல்லாம் வைக்கல, சிங்கிள் பெட்டல் வச்சுதான் ஒவ்வொரு நந்தியாவட்டம் பூ வச்சுதான் அதை நான் பண்ணிருக்கேன். இப்ப இதே மாதிரி நம்ம நூல்ல கோர்க்கலாம். ஆனா நான் ஒரு தடவை நூல்ல கோர்க்க ட்ரை பண்ணும்போது இந்த ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாம் கிளிய ஆரம்பிச்சிருச்சு. அதனாலதான் சரி மாலை மாதிரியே கட்டிடலாம் அப்படின்ட்டு இதை நான் பண்ணேன். உட்காந்துட்டு பண்ணாதீங்க, உட்காந்துட்டு பண்ணா உங்களுக்கு வசதியா இருக்காது, நின்னுட்டு பண்ணுங்க. இங்க பாருங்க, பாதி தூரத்துக்கு பின்னிட்டேன் எப்படி இருக்குன்னு. பாத்தீங்கன்னா இந்த வேணியை ஃபுல்லா நான் கட்டி முடிச்சிட்டேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. த்ரெட்டே சுத்தமா தெரியாது, ஏன்னா நம்ம நெருக்கி நெருக்கி இதை கட்டுறதுனால இது த்ரெட் சுத்தமா தெரியாது. இப்ப இதை எப்படி ஃபினிஷ் பண்ணணும்னா, இந்த சின்ன த்ரெட்டை இந்த மாதிரி கட் பண்ணிட்டு இதோட சேர்த்து இந்த பெரிய த்ரெட்டோட சேர்த்து ஒரு 2-3 நாட் போட்டுக்கணும், அவ்வளவுதான். இப்ப இதுல த்ரெட் எந்த அளவுக்கு விட்டுருக்கோமோ அதே அளவுக்கு இந்த பக்கமும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வேணி முழுசா ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்லா நெருக்கமா பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் இந்த நந்தியாவட்டம் பூ எங்க கிடைக்கும்னு கேட்டிருந்தீங்க. நான் சென்னையிலயும் பெங்களூர்லயும் மட்டும்தான் வாங்கியிருக்கேன்.
பெங்களூரில் கேஆர் மார்க்கெட், கேஆர் ஃப்ளவர் மார்க்கெட்லேயும் மடிவாலா ஃப்ளவர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். சென்னையில் கோயம்பேடு ஃப்ளவர் மார்க்கெட்டில் கிடைக்கும். பெங்களூரில் ஒரு 2 சைஸ் கிடைக்கும். சென்னையில் ஒரு 4 சைஸ் வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். இயர்லி மார்னிங் ஒரு 7 o'clock போனீங்கன்னா அங்கே ஈஸியாக கிடைக்கும். அதுக்கு முன்னாடி போனீங்கனாலும் கிடைக்கும். இது மார்க்கெட்டில் கிடைக்காதுன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அப்படிலாம் இல்லை, மார்க்கெட்டில் ஈஸியாக கிடைக்குது. ஆனால் பெரிய ஃப்ளவர் மார்க்கெட்டில் தான் கிடைக்கும். இல்லை உங்களுக்கு அங்கே பக்கத்தில் மார்க்கெட் எதுவும் இல்லைன்னா பக்கத்தில் பூ கட்டுறவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட சொல்லி வச்சு கூட நீங்கள் வாங்கிக்கலாம். நான் பண்ணுற வேணிலே எனக்கு ரொம்ப பிடிச்ச வேணி இதுதான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் புதுசாக மாலை கட்ட ட்ரை பண்ணுறவங்க வெறும் நந்தியாவட்டம் பூ மட்டும் வச்சு ட்ரை பண்ணுங்கள். ரோஸ் பெட்டல்ஸ் அதுக்கப்புறமா தனியாக வச்சு ட்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா ஆரம்பத்தில் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி வேணி பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் வந்ததுன்னா அந்த ஃபோட்டோவை அனுப்பிட்டு என்கிட்ட டவுட் கேளுங்க. ஏன்னா வெறுதான் என்கிட்ட டவுட் கேட்டால் நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரில. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், இதை தலையில் எப்படி வைக்கிறதுன்னு கேட்டிருந்தீங்க. என்கிட்ட அந்த ஹேர் வெறும் ஜடையை வச்சுட்டு நம்ம இந்த வேணியை வைக்க முடியாது. அந்த ஹேர் செட் வேணும், அது என்கிட்ட இல்லை. அதனால தான் என்னால் காட்ட முடியல. நீங்களும் இந்த வேணியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.